பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 34 முதல் 36 வரை. அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி அதிகாலையிலே எழுந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உமது வார்த்தைகளை தியானிக்க, உமது வார்த்தையின் வழியாக ஜெபிக்க, உம்மை நோக்கி மன்றாட, எங்களுடைய விண்ணப்பங்களை உமது திரு சமூகத்தில் ஏறெடுக்க இந்த அருமையான வாய்ப்பை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியாய் கடந்து வந்து விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாய் எங்களுடைய நடுவில் இருக்கிறவரே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் பாதுகாத்தீரே. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை தேட வேண்டும் என்பதற்காக, நாங்கள் வீழ்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக வல்லமையான தூதர்களை எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து, ஆண்டவரே, அனுதினமும் தவறக்கூடிய வேளையிலே அவர்கள் எங்களுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த உணர்வை கொடுக்கும் பொழுது பாவம் செய்கிறோம் என்கின்ற உணர்வை நாங்கள் பெற்றுக்கொண்டாலும் உம்மை நோக்கி இல்லாதபடி பாவத்திற்கு மேல் பாவம் செய்திருக்கின்றோம். ஆனாலும் தகப்பனே, நீர் எங்களுக்கு அனுதினமும் விடுதலை கொடுத்திருக்கின்றீர். உண்மையிலே நாங்கள் விடுதலை பெற்றவர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதித்து எங்களை திடப்படுத்தி இருக்கின்றீர். எனவே தகப்பனே, நாங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழவும் என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய விடுதலை பெற்றுக்கொண்டு அந்த விடுதலையை மற்றவர்களுக்கும் பறைசாற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, இந்த நாளிலும் கூட நீர் கொடுத்த வார்த்தை எங்களை திடப்படுத்தி இருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால், ஏதோ ஒரு செயலினால் அடிமையாக இருக்கின்றோம். பாவத்திற்கு மேல் பாவம் செய்து என் ஆண்டவருடைய அழகையும் மகிமையும் இழந்து போய், ஆண்டவரே, நாங்கள் அடிமையாய் இருப்பதை உணர வைத்திருக்கின்றீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் கூட பாவத்தில் இருந்து நாங்கள் வெளியிலே வரவும், மீண்டும் நாங்கள் பாவத்தில் வீழ்ந்து என் ஆண்டவருடைய அருளை இழந்து போய் விடாதபடி எங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வல்லமையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, இந்த நாளிலே யார் யாரெல்லாம் உண்மையிலே நான் பாவம் செய்திருக்கின்றேன், என் ஆண்டவரை வேதனைப்படுத்தி விட்டேன், என் ஆண்டவரை சிலுவையில் அறைந்து விட்டேன், என் ஆண்டவரை கஷ்டப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி இந்த நாளிலே கஷ்டங்களின் நடுவிலும் பாவங்களை அறிக்கையிட்டு இந்த நாளிலே ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் தொடுவீராக. உமது பரிசுத்த இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. நாங்கள் பாவிகள், உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம், உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம், உம்மை வேதனைப்படுத்தியிருக்கின்றோம், உம்மை காயப்படுத்தியிருக்கின்றோம், உம்மை அசிங்கப்படுத்தியிருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் தான் உம்மை கல்வாரி சிலுவையில் அறைந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இரத்தம் சொட்ட சொட்ட எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் பார சுமையாக சுமந்து தீர்த்தவரே, இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். எந்த சூழ்நிலையிலும் இனி வாழக்கூடிய நாட்களிலே சாத்தானுக்கு அடிமையாகி விடாதபடி, சாத்தானுடைய கரத்தில் வீழ்ந்து விடாதபடி, என் ஆண்டவருடைய கரத்தில் வீழ்ந்து என் ஆண்டவர் தரக்கூடிய அருள்
அடையாளங்களை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவர் தரக்கூடிய பாதைகளில் கடந்து செல்லக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் பாவங்களை உணராதபடி, நான் பாவி என்பதை உணராதபடி, இந்த உலகத்திலே நரகமும் மோட்சமும் இருக்கிறது என்று சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொண்டு தற்பெருமையோர் அழையக்கூடிய இளைய தலைமுறைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். திருமணமானவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மீடியாக்களிலே பாவங்களை பார்த்து அதை செய்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். உமது கல்வாரி ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக. உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய்மைப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீரே இருக்கிறவரும் இருந்தவரும் வர இருக்கிறவருமாகிய தெய்வமாக இருக்கின்றீர். வாழக்கூடிய நாட்களிலே நன்மைகளை செய்து என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, உன்னத தகப்பனே, பெரியவரே, இதோ அதிகாலை என்று பாராதபடி இந்த குளிர் காலங்களிலே ஆண்டவரே என்னோடு இணைந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அதிகாரத்தில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக. உமது மாசு மறுவற்ற ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து நீர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. திருத்துதர் பணிகள் 9வது அதிகாரம் 36வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டு இருந்தார் என்று. ஆம் தகப்பனே, நாங்கள் நன்மைகளை செய்யவும் இரக்க செயல்கள் புரிந்தேன் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் ஒவ்வொரு நாளும் உடல் நலம் குறைந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்து என் ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பெரியவரே, உன்னதரே, பரிசுத்தரே, இந்த நாளிலும் கூட தெரு ஓரங்களில் பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒரு நேரம் உணவுக்காக கஷ்டப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். நான் இந்த உலகத்தில் எப்படி வாழப் போகிறேன் என்கின்ற எண்ணத்தோடு தன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய தம்பதிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். திருமணம் ஆகியும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாகாமல் வாழ முடியாமல் தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். யாரெல்லாம் விவாகரத்துக்காக ஆண்டவரே சிறிய சிறிய வார்த்தைகளுக்காக தன்னுடைய குடும்பங்களை பிரிந்து தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே தன்னுடைய கணவனை பிரிந்து மனைவியை பிரிந்து ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அன்பார்ந்தவர் இயேசு சுவாமி, ஒவ்வொருவர் மீது மனம் இறங்குவீராக, ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்திடுவீராக, ஒவ்வொருவரையும் திடப்படுத்திடுவீராக. என் ஆண்டவருடைய அன்பு கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அவர்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக வாழ்ந்து திரு குடும்பமாக இருந்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த அருமையான நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு ஐசியூவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த நாளிலும் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து பாவத்தில் வீழ்ந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். பல வகையான கொள்ளை நோய்களினால் பாதிக்கப்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி சுத்திகரித்து உமது ஆணி தரும்புள்ள கரம் அவர்களை தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். கைவிடப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக.
எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையா, மலர்ப்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி நாங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கவும் என் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அந்த மனநிலையை பெற்றுத்தர வேண்டுமாய் இமை நோக்கி ஜெபிக்கிறோம். தாயே, அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களை சார்ந்திருப்பவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.